இங்க தண்ணி என் பேர் அகிலா. நான் இங்க ராயபுரத்துல 28 வருஷமா இருக்கிறேன். இது வரைக்கும் தண்ணியே வந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கு. டீ கிடையாது, பால் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு 4 நாளா கரண்ட் கிடையாது. 4 நாளா இதே தண்ணியில தான் அப்படியே தான் இருக்கிறோம். யாரும் எந்த கட்சிக்காரங்களும் வரல. எந்த இதுல இருந்தும் எங்களுக்கு வரல, எந்த உதவியும் வரல. இதுதான் இந்த உதவி, எந்த உதவியும் வரல. இருக்கக்கூடிய பகுதி அனாதை குப்பம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு. இந்த பகுதியில நம்ம நேற்று அளவு பார்க்கும்போது நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்தா சொல்றாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் வெயிலின் காரணமா குறைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. ஆனா கூட முழுமையா இங்க இருந்து வெளியேற்றல அப்படிங்கறதான் குற்றச்சாட்டா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் எப்படி மேல போறாங்க, இதுதான் மேல போறதுக்கான வழி. ஆனா இந்த பகுதியில மேல போக முடியாது அப்படிங்கிற சொல்ல முடியாது. இங்கதான் இபி பாக்ஸும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை கடந்து தான் போறாங்க. கரண்ட் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய அவங்க சூழல் என்ன அப்படின்னு அவங்க கிட்டே கேட்கலாம். நாங்க இங்க 4 மாடி 64 வீடு, ஒருத்தர் கூட ஒன்னும் கொடுக்கல. இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் நாங்க பாதிக்கப்படுறோம். எப்படி இறங்குறது? இப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல 64 வீடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 64 வீடுகளுக்கும் இங்க எந்த பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய ஒரு வீடை நம்ம பார்க்கலாம். நாங்க பாதிக்கப்படுறோம். 4 நாளா பாதிக்கப்படுறோம். எந்த அதிகாரிகளை பார்க்கல. இருக்கிற பொதுமக்களை எங்களுக்கு பசியை காப்பாத்துதுங்க. ஒரு அதிகாரி, ஒரு கட்சிக்காரி, யார் ஒருத்தர் எங்களை இன்னும் கூட பார்க்கல. எல்லாமே பாதிப்பாயிடுச்சு. ஜெயிச்சவங்க ஒண்டி கூட வர மாதிரி ஒண்டி கூட வரல. ஒருத்தர் கூட ஒரு பஞ்சாயத்து கூட வரல. எவனோ ஒருத்தர் பொதுமக்கள் அப்படி சாப்பிடுறோம். நீங்க 1 லட்சம் ரூபாய் அழிஞ்சிட்டு நான் ஒண்ணு பிச்சைக்காரி நிக்கிறேன் சார். எங்க வீட்டுல பாருங்க சார், எல்லாமே மலக்குதுங்க. ஒரு அதிகாரி கூட வரல சார். ஒரு அதிகாரி கூட வரல. நாங்களும் டெய்லியும் கத்துறோம், டெய்லியும் தொல்லை கொடுக்குறோம். யாரும் வரவே இல்லை சார். 4 நாள் நாங்க வேதனை பட்டு உட்காந்துக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத வாழ்வாதார கூட இல்லாம இருக்காங்க. வெளியே போக முடியல, கொல்ல முடியல. ஒரு லேடிஸுங்க ஒரு பாத்ரூம் கூட போறதுக்கு வசதி கிடையாதுங்க. 4 நாள் அல்லது எல்லாமே அவங்க விட்டு துணி மாத்தத்துக்கு கூட இடம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப எல்லாம் அவங்க வீட்டு உள்ளதான் இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் இல்லாத ரொம்ப முடிஞ்சு போகுது. ஒரு செல்லு வசதி இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. ஒரு போன் பண்ணா கூட, ஒரு சொந்த பந்தத்துக்கு போன் பண்ணா கூட எங்களால முடியல. இதுதான் 4 நாளா இப்படிதான் இருக்குது. 4 நாளா ஏதோ வரவங்க ஏதோ குடுக்குறாங்க, வாங்குறாங்க, சாப்பிடுறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல. எடுத்து சார், எடுத்து சார்.